தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர் இளங்கோவன் ஹெச் ராஜாவை கடுமையாக விமர்சித்துள்ளார். கள்ளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹெச் ராஜாவை பொறுத்தவரையில் அவர் பேசுவது மிகவும் அதிக பிரசங்கித்தலம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஏதோ இவர்தான் இந்திய நாட்டினுடைய முடிசூடா மன்னன் போல் நினைத்து கொண்டு பேசுகின்றார். இப்படியே பேசிக் கொண்டிருப்பாரேயானால் தமிழக மக்கள் அவருக்கு பதிலடிகள் தருவார்கள். அந்த அடிகளை தாங்க முடியாமல் அவர் காணாமல் போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே ஹெச் ராஜா அவர்கள் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கமல் ரஜினி அரசியல் என்பது என்னவென்று எனக்கு புரியவில்லை. ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் ஒன்று தெளிவாக தெரிகின்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தால், பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த ஊக்கத்தால் ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். இல்லை, என்னை பொறுத்தவரையில் மதுவை முழுமையாக ஒழிக்க வேண்டும். மதுவை ஒழிக்கவில்லை என்றால் கல் இறக்குவதற்கு அனுமதி தர வேண்டும். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் மொத்தமான முழுமையான மதுபான ஒழிப்பிற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். அதுதான் எங்களுக்கு வேண்டும். ஆனால் நீங்கள் சாராயத்தையும் மற்றவற்றையும் மக்களுக்கு இலவசமாக தருகின்றேன் என்று சொல்லி விஷம் கலந்த லஞ்சை போல் அதற்கு தருவதற்கு கல் இறக்குவதற்கு அனுமதி தந்தால் அதை நாங்கள் வரவேற்போம். தந்தை விருது கொடுத்தது தப்பு. ஏன் அவர்கள் கொடியிலேயே அவர்கள் மேடையிலேயே பெரியார் படத்தை வைப்பதும் தப்பு. ஏனென்றால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய எடுபடிகளாக இருக்கின்றார். முதலில் அவருடைய முதுகை சொரிந்து பார்த்துக் கொள்ள வேண்டும்.